ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நமக்கு ஓதுதுக்குன்னா சமஸ்தைக்கு எந்த ஜந்தி எம் தசக்கு சிறதாந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு அது செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கேள்விங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன். நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே படுத்துட்டேன். நான் படுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும், நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கஷ்டப்பட்டதை வீடியோக்குள்ளே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நீங்கள் கேட்டது தான் நான் சொன்னேன். நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு இதுவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சாலாம் நான் சொல்லது கிடையாது. அது எனக்கு ஃபீல் ஆச்சு இல்லைங்களா. நீங்களும் போய் பார்க்கணும் இல்லைங்களா. குழந்தை குட்டி இருக்கிறவங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா ஒரு 4 பேர் 5 பேர் குழந்தைங்களை வச்சுட்டு தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அந்த ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா. எல்லாருக்குமே குழந்தை விட்டுட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் அமையாது இல்லைங்களா. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கினேன் என்னென்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. முதல்ல நாங்கள் போனதை திருச்செந்தூர்லேருந்து இறங்கி கடலில் போய் குளிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த இதில் கிணறுல குளிக்கணும்னு சொன்னாங்க. அந்த கிணறுல குளித்ததுக்கப்புறம் கரெக்டாக 11 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கியூவில் நிற்கணும். இங்கேருந்து அந்த கடவுளையே சுற்றி வரணும். திருப்பி கோயில்களில் போனாலும் அதை விட 2 மடங்கு அதிகமாக லைன் இருந்துச்சு. ஓகேங்களா. அது கொஞ்சம் சரசரன்னு போயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் டபுளாக போகிற வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பட் சிங்கிளாக டபுளாக போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னுமே நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வரும்போது கூட நிறைய பேர் அங்கே இன்னும் குளிச்சுட்டு இருந்தாங்க கடலில். அதையும் பார்த்துட்டு நானும் நினச்சேன், என்னடா இது இன்னுமே குளிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமி பார்க்குறது கரெக்டாக 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைட்டு. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாகவே வந்திருப்போம். காலையில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். பஸ் இப்படி தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி பூ வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து திருநீர் அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாமே கட்டுறதெல்லாமே நான் உங்ககிட்ட காட்டுறேன். நாங்கள் இன்றைக்கி யார் கூடலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க. ஆனால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாருன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்க. அப்படியேங்கப்பா, தமிழ்நாடு எப்படி இருக்குது? இங்கே சென்னைக்கு வந்தது நல்லா இருக்கா? ஐயோ எப்பா, 2 வார்த்தை தமிழில் பேசிட்டாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லி சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம், என்னை சொல்ல வைக்காத, தப்பா ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்றது. க்ளோஸ் அப்பில் ஃபேஸ் காட்டுறேன். ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான். சொல், எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா? ஐயோ கடவுளே, இந்த 2 வார்த்தை பேசுறதுக்கு நான் செத்து குறைச்சிட்டேன். இவ்வளோ நேரம் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்காக கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி, ஹாய் சொல்லுவா சாமி. ஹாய். பாத்தியா, அவளுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. பாய் சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு இந்த அளவுக்கு படுத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். நான் நிம்மறவே மாட்டான். லிப்பையா, எனக்கு காய் மட்டும் சாப்பிட்டு பார்த்து சொன்னேன். புரியல.
एक बॉसिला ये करूँ ना என்ன எடுக்காத ये நல்லா இருக்கு சூப்பரா ஒட்டு இருக்கு கூட வைக்க சூப்பரா இருக்கு வெள்ளையா இருக்கு ஒட்டு வைக்காம இருக்கு. सत्यमा मम्मी ठीक है आइला बॉस वीडियो करो हां एटीएम அதே வா ஒரு கை தான் இருக்கு எப்படி கட் பண்ணி இத பாத்துறாங்க கட் பண்ணலாம் பரவாயில்லை சரியா இதுக்கு நம்ம மட்டும் அவளை சூட சொல்லி உனக்கு சொல்லி வலையை வச்சு சொல்லுவாங்க அதுதானே தாலி खाए बा मम्मी வேணாம் வேணாம்
இது என்னக்கா எவ்வளோ நல்லா கொண்டு வந்திருக்குக்கா? தோலை கீழே போட சொல்றியா அம்மாவை? இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் வந்து குட்டி ஹரியும் வந்து அங்கே விளையாட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும்.